பழங்கொத்து தமிழ் மொழியை படியாத தமிழர்க்கோ நிலையில்லை. சொல்வேந்தர்களே, உங்கள் அனைவரையும் தமிழ் தாயின் பாதம் போற்றி வணங்குகிறேன். இன்று என் திட்ட உரை 2 தலைப்பு தவறு. பெண்ணாக பிறப்பெடுக்க பெரும் தவம் செய்திருக்க வேண்டுமோ? பெண்களை கவிதையாக, காவியமாக, சிற்பங்களாக பார்த்தனர் சான்றோர். அதே பெண்களை மது, நகை, உடை விளம்பரவாதிகளாக, நாடக வில்லிகளாக, வேலைக்காரிகளாக பார்க்கின்றனர் இன்னும் சிலர். பெண்கள் சாதிக்க பிறந்தவர்கள், ஒளிமயமான எதிர்காலம் உடையவர்கள் என்பதை அவர்கள் இப்புவியில் காலடி எடுத்து வைக்கும் போதே நாம் அனைவரும் உணர வேண்டும். அவர்கள் சாதித்த பின் அவர்களின் சரித்திரத்தை படித்து அல்ல. ஒரு தாய் கருவுற்றிருக்கும் பொழுது அக்கருவில் ஆனா பெண்ணா என்று தெரிந்து கொள்வதில் ஆஹா எத்தனை ஆர்வம்! அக்கரு ஆணாக இருக்க வேண்டும் என்பதில் எத்தனை பிரார்த்தனைகள்! கருவுற்றவள் பெண் என்பதனை மறந்து அக்கரு ஆணாக இருக்க வேண்டும் என்பதில் ஏன் இந்த ஆர்வம்? இவைகளை தடுத்து அக்கரு பெண்ணாக உருவெடுத்து இப்புவியில் பிறந்த பின் எத்தனை பேர் முகத்தில் சுணக்கம், எத்தனை அலைச்சொற்கள்! இவைகளை எதிர்கொள்ளத்தான் பிறந்ததும் கை கால்களை உடைத்துக் கொண்டு எதிர்நீச்சல் பழகுகிறார்களோ? பெற்றவர் குறை போக்க வேண்டும். பெற்றவர் குறை போக்க வேண்டும். நம்மால் தமிழினத்திற்கு பெருங்கலகம் ஏற்படாமல் உற்றக்கடன் ஆட்டல் வேண்டும். உடன் வாழும் மலாய் சீன இனத்தவர் முன் நற்பெயர் நாம் காக்க வேண்டும் என்பதனை நினைவில் கொண்டு அக்குழந்தை வளர்கின்றார். அவளுடன் அவள் எதிர்கொள்ளும் சவால்களும் வளர்கின்றன. பருவகாலம் அடைந்த கன்னியரை, இளமேனி நங்கையரை ஆண்கள் சிலர் ஏமாளி கூட்டம் என்று எண்ணி புலி போல் ஆகின்றனர் காம நோயால். இவர்களை ஏற்படுத்துவதுதான் மகளிர் வேலையோ? கற்புக்கு விழும்பிய மதிப்பு கொடுக்கும் சமுதாயத்தில் பிறந்த பெண் ஒருத்திக்கு தன் கற்பிற்கு சோதனை வருமானால் அவளுடைய கரங்களும் பற்களும் ஆயுதமாக பயன்பட வேண்டும் என்று அகிம்சை நெறி நின்ற அண்ணல் காந்தி உரைத்துள்ளார். ஆனால் சமுதாயமோ இவர்களை கெட்டவர்கள், பில்லிகள், பஜாரிகள், பத்திரகாளிகள் என பலவாறாக வர்ணிக்கின்றனர். திருமணத்திற்கு எதிர்கொள்ளும் பெண்களின் சோதனைகளை கணக்கிலிட்டால் மேரிகோம் 4 தடவை உலக சாதனை செய்த பெண் குத்துச்சண்டை வீராங்கனை சாதனையை உடைத்தறிக்கப்படும். திருமணத்திற்கு பெண் பார்க்கும் படலம். இவர்களுக்கு முன் பெண்கள் தங்களை கொழு பொம்மைகளாக
கிரண் பேடி, சோனியா மிர்சா, இந்திரா கிருஷ்ணமூர்த்தி, கல்பனா சாவ்லா, டத்தின் ராஜாமணி போன்று சாதனை படிக்க துடிக்கும் பெண்கள் கரடு முரடு, மேடு பள்ளம், குண்டு குழி மிக்க பாதைகளை கடக்க உள்ளனர். இதனால் தான் பெண்கள் சற்று முரட்டுத்தனமாக துணிச்சல் மிக்கு என்னை போன்று சதை பிடித்து காட்சி அளிக்கின்றனர். நான் சாதித்து காட்டுவேன் என்று வெறியுடன் செயல்படும் பெண்களுக்கு துணை நிற்கவில்லை என்றாலும் பரவாயில்லை. அவர்களுக்கு தடைக்கல்லாக நிற்காதீர்கள். அவர்களின் தைரியத்தை உன்னால் தனியாக நின்று சாதிக்க முடியுமா? உலகம் கடல் போன்றது, நீ காணாமல் போய்விடுவாய் என்ற சொற்களை கொண்டு முடக்கி விடாதீர்கள். பெண்ணுரிமையை ஆண்கள் மதித்தல், பெண்ணுரிமையை பெண்கள் மதித்தல், இவ்விருவினையும் கருத்தில் கொண்டு பெண்ணுரிமையை இருபாலரும் மதித்தால் நம் சமுதாயம் ஒளிமயமான எதிர்காலத்தை நோக்கி சிறப்பாக முன்னேற முடியும் என்ற கருத்தினை உங்கள் முன் வைத்து, பெண்ணாக பிறந்தது பெண்ணின் தவறா அல்லது பெண்ணின் அருமையை உணராதது சமுதாயத்தின் தவறா? சிந்தியுங்கள். நன்றி.